அன்புடையர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தைகளின் உலகளாவிய தொடர்பாடல்கள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் கத்தோலிக்க திரு அவையில் திருத்தந்தையின் பங்கு என்ன, முறைகேடுகளில் சிக்கிய பெண்களுக்கு புகலிடம், ஏழை பெண்களின் வாழ்வை மாற்றிய வங்கதேசத்தவர் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். தூய ஆவியார் எப்போது செயலாற்றுகிறார், மறையுரை எத்தனை நீளமாக இருக்க வேண்டும் போன்ற தெளிவுகளை கடந்த வார பொதுமறை கல்வி உரையில் வழங்கியிருக்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அதை குறித்து இந்த முதல் பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்ற பொது மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருவிவிலியத்தை வாசிப்பதன் மூலம் கிறிஸ்தவர்களின் ஆன்மீக வாழ்க்கையை வளர்க்கும் தூய ஆவியின் திறனை பற்றி எடுத்துரைத்தார். ஒவ்வொரு நாளும் திருப்பலி அல்லது திருமணி நேர வழிபாடுகளில் நாம் கேட்கும் கடவுளின் வார்த்தைகளில் நமக்கென விதிக்கப்பட்ட குறிப்பிட்ட ஒரு வார்த்தை எப்போதும் உள்ளது. அது இதயத்தை தொடும். நாம் அதை இதயத்தில் எடுத்துக்கொண்டால் அது நம் நாளை ஒளிரச் செய்து நம் ஜெபத்தை உயிர்ப்பிக்கும். திருவிவிலியத்தை வாசிக்கும் போதுதான் தூய ஆவியானவர் இதயங்களுடன் பேச முடியும் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் திருவிவிலியத்தில் இருக்கும் போதனைகளை ஒரு குறுகிய பயனுள்ள மறையுரையின் மூலம் எடுத்துரைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மறையுரை சுருக்கமாக இருக்க வேண்டும். 8 நிமிடங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதன் பிறகு மக்கள் ஆர்வத்தை இழந்து உறங்கிவிடுகிறார்கள். அவர்கள் செய்வதும் ஒரு வகையில் சரிதான். ஒரு மறையுரை சுருக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அதிகம் பேசும் குருக்களிடம் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். மேலும் ஒரு நோக்கம் கொண்டதாக அல்லது ஒரு உறுதியான செயலுக்கு வழிநடத்தும் ஒன்றாக அம்மறையுரை இருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். சுமார் 15,000 பேர் புனித பேதுரு சதுக்கத்தில் கூடியிருந்தனர். மேலும் திருத்தந்தை அவர்கள் தான் வழக்கமாக ஒவ்வொரு மறைக்கல்வி உரை முடிவிலும் செய்வது போல அங்கு வந்திருந்த ஆயர்களையும் திருப்பயணிகளையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் புதுமண தம்பதிகளையும் வாழ்த்தினார். திருத்தந்தை அவர்களின் பணித்திட்டங்கள் சார்ந்து அதிக பரபரப்பை இந்த ஜூன் மாதம் உருவாக்கி இருப்பதாக வத்திக்கான் தெரிவித்திருக்கிறது. அது ஏன் என்று இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஜூன் மாதம் மிகவும் பரபரப்பான மாதமாக அமைந்திருக்கிறது. குறைவாக நடந்தாலும் சக்கர நாற்காலியை அதிகமாக பயன்படுத்தினாலும் சுறுசுறுப்பாகவே இருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 80 சந்திப்புகளை நடத்தியுள்ளார். மேலும் தனது நகைச்சுவை உணர்வையும் முன் தயாரிப்பின்றி உரையாற்றும் குணத்தையும் அவர் கடைபிடித்து வருகிறார். ஆனால் சுவாசிப்பதில் அவருக்கு இன்னும் சிரமங்கள் தென்படுகின்றன. இந்த சந்திப்புகள் அனைத்தும் வெவ்வேறு இடங்களில் நடந்தன. ரோமின் புறநகரில் உள்ள பங்கு தளங்களின் குழுவை பார்வையிடுவது முதல் புக்லியாவில் உள்ள G7 உச்சி மாநாடு நடைபெறும் இடம் வரை என சந்திப்பின் எல்லை மிக பெரிதாய் இருந்தது. G7 மாநாட்டில் கலந்து கொண்ட நாளில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கே இருந்தார். தெற்கு இத்தாலி கூட்டங்களுக்கு செல்வதற்கு முன் அவர் வத்திக்கானில் 3 பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். மேலும் இந்த பரபரப்பான அட்டவணையானது ஜூனுக்கு முந்தைய மாதத்தில், அதாவது தனது வழக்கமான நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு உலக குழந்தைகள் நாளுக்கு தலைமை தாங்கி இத்தாலியில் மேய்ப்பு பணி பயணத்தை மே மாதம் மேற்கொண்ட போது தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி மற்றும் பண்பாட்டிற்கான திருப்பிட அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிகழ்வில் உலகெங்கிலும் இருந்து 100க்கும் அதிகமான நகைச்சுவை நடிகர்கள் பங்கேற்றார்கள். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வரலாற்றின் சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு மக்களை சிரிக்க வைக்க நீங்கள் சிரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அதே வேளையில் அதிகார வரம்பு மீறல்களை கண்டிக்கிறீர்கள்.
மறக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கு குரல் கொடுக்கிறீர்கள், முறைகேடுகளை முன்னிலைப்படுத்துகிறீர்கள், தகாத நடத்தையை சுட்டிக்காட்டுகிறீர்கள். இதற்காக தீமைகளையும் பயத்தையும் பதட்டத்தையும் சிலர் பயன்படுத்துவது போல் அல்லாமல் நீங்கள் என்னை சிரிக்க வைத்து விமர்சன உணர்வை எழுப்புகிறீர்கள். வாழ்த்துக்கள். உலகெங்கிலும் உள்ள நகைச்சுவை நடிகர்கள் திருத்தந்தையை சந்தித்த போது திருத்தந்தை அவர்களை வாழ்த்தி அவர்களோடு சில நகைச்சுவைகளை பரிமாறி உற்சாகமானார். அதே வேளையில் அங்கிருந்தவர்களுக்காக ஒரு தனிப்பட்ட செய்தியையும் அவர் வழங்கினார். சிரமங்களுக்கு மத்தியில் மக்களை சிரிக்க வைப்பதற்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களை அச்சமின்றி சுட்டிக்காட்டுவதற்கும் அவர்களின் திறனை பயன்படுத்துமாறு வலியுறுத்தினார். இறுதியாக புனித தாமஸ் மோர் அவர்களின் கூற்றை நினைவு கூர்ந்து அந்த சந்திப்பை திருத்தந்தை அவர்கள் நிறைவு செய்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஜூன் 13ஆம் நாள் நடைபெற்ற G7 மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் அங்கு பகிர்ந்து கொண்டவற்றை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஹெலிகாப்டர் மூலம் இத்தாலியின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள G7 மாநாடு நடைபெற இருந்த இடத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்றடைந்தார். புக்லியா பகுதிக்கு சென்ற திருத்தந்தையை இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி அவர்கள் வாழ்த்தி வரவேற்றார். இந்த சர்வதேச கூட்டம் நடந்த இடத்திற்கு அவர்கள் இருவரும் கோல்ஃப் வண்டியில் ஒன்றாக சென்றனர். இவ்வாறு G7 மாநாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முதல் இருதரப்பு சந்திப்பு மெலோனி அவர்களுடன் இருந்தது. ஒரு தனித்துவமான பரிசுடன் இப்பகுதியின் விவரங்களை பிரதமர் அவர்கள் திருத்தந்தைக்கு தெரிவித்தார். அவை அனைத்தும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களால் செரிகளிலிருந்து பெறப்பட்ட விதைகள் மூலம் செய்யப்படும் ஜபமாலைகள். அவை அனைத்துமே இயற்கை பொருட்கள். பின்பு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் போன்ற முக்கிய உலக பிரமுகர்களும் திருத்தந்தையுடன் சென்றனர். அப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களையும் சந்தித்தார். அச்சமயம் உக்ரைனில் அமைதி ஏற்பட ஜெபித்தமைக்காக திருத்தந்தைக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மற்ற உலக தலைவர்களுடனான சந்திப்புகளுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் G7 மாநாட்டில் பங்கேற்று தனது சிற்றுரையை தேர்ந்தெடுத்து உரையாற்றினார். அதில் உலகின் பல பகுதிகளில் கைவிடப்படாமல் பயன்பாட்டில் இருக்கும் ஆபத்தான ஆயுதங்களை குறித்து விமர்சித்தார். சோகத்திற்கு காரணமாகும் ஆபத்தான ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதையும் பயன்படுத்தப்படுவதையும் உடனடியாக நிறுத்த பரிசீலனை மேற்கொள்வது மற்றும் இறுதியில் அவற்றை தடை செய்வது அவசரமானது. இதன் தொடக்கமாக உறுதியான அர்ப்பணிப்புடன் கூடிய மனித கட்டுப்பாடுகள் உண்டாக்கப்பட வேண்டும். இனி எந்த இயந்திரமும் மனிதனின் உயிரை பறிக்கக்கூடாது. தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு குறித்தும் உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் முடிவில் துணிவான அரசியல்தான் உலக சமுதாயத்தை சுரண்டும் கொள்ளை நோயை விரட்டும் வலிமை கொண்டது என்று கூறினார். இத்தாலிய பிராந்தியமான புக்லியாவில் நடந்த இந்த G7 உச்சி மாநாட்டில் திருத்தந்தை அவர்கள் சில மணி நேரங்களுக்குள் ஒரு உரை நிகழ்த்தியது மட்டுமல்லாமல் 10 உலக தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ரோம் மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர்களை திருத்தந்தை அவர்கள் சந்திக்கும் வழக்கம் நாம் அறிந்தது. அவரது கடந்த வார ரோம் சந்திப்புகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் கர்தினால் ஏஞ்சல் பெர்னாண்டஸ் ஆர்டைம் அவர்கள் சலேசியன் திருப்பீட பல்கலைக்கழகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வரவேற்றார். அங்கு அவர் ரோமை மறைமாவட்ட குருக்களுடனான 3வது மற்றும் கடைசி சந்திப்பை நடத்தினார். அங்கு திருத்தந்தையை வாழ்த்தும் பொருட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர். திருத்தந்தை அவர்கள் செல்லும் வழியில் முதியோர், நோயாளிகள் மற்றும் மாணவர்களை வாழ்த்தி அவர்களுடன் நேரத்தை செலவிட்டார். பின்பு 1985ஆம் ஆண்டு மற்றும் 2013ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் நியமிக்கப்பட்ட மறைமாவட்டத்தின் குருக்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது துறவற கற்பு நிலையை கடைபிடிக்க இயலாத ஓரின சேர்ப்பு கொண்டவர்களை குருத்துவத்தில் சேர்க்காமல் இருப்பது நல்லது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் எச்சரித்தார். அதன் பிறகு மறைமாவட்டத்தின் பிரச்சினைகளை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் சமூக தேவைகளில் கவனம் செலுத்தினார். மேலும் காலியான கட்டிடங்களை வைத்திருக்கும் பங்குத்தளங்களானது தேவையில் இருப்பவர்களை எடுத்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். தெருக்களில் பல தேவையுள்ள மக்கள் இருக்கும் போது ஆயுத உற்பத்தி, கருத்தடை சாதனங்கள், அழகு சாதன அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றிற்காக பயன்படுத்தப்படும் பெருந்தொகை குறித்து திருத்தந்தை விமர்சித்தார். இறுதியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அரசியல் ஈடுபாடு என்பது ஒரு வகையான தொண்டு என்றும் ஐரோப்பிய தேர்தல்களில் குறைந்த வாக்குப்பதிவு இருந்தது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார்.
கத்தோலிக்க திரு அவையில் திருத்தந்தை அவர்களின் பங்கு என்ன என்பதை விளக்கும் செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானால் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆவணம் கத்தோலிக்கர் அல்லாத திரு அவைகளுடனான உரையாடலின் விளைவாக பிரிவினை குறித்த தலைப்பின் ஆதாரமாக வெளிவந்துள்ளது. உத் ஊனும் சித் என்ற திருத்தூது மடலின் வழியாக அனைத்து கிறிஸ்தவ குருக்களுக்கும் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் விடுத்த அழைப்பிற்கு இந்த ஆவணம் பதிலளிக்கிறது. அதில் திருத்தந்தையின் பங்கு அனைவராலும் அங்கீகரிக்கப்படுவதற்கான வழியை கண்டறிய வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை அவர்கள் கோடிட்டு காட்டினார். முதலாவது, திருத்தந்தையின் செயல்பாடுகளை வேறுபடுத்துவது, அதே நேரத்தில் ரோம் ஆயராக அவரது பங்கை வலியுறுத்துவதாகும். இந்த ஆவணத்தில் முன்வைக்கப்பட்ட திட்டங்களில் திருத்தந்தையின் பொறுப்புகளை தெளிவாக வேறுபடுத்துவதற்கான அழைப்பும் உள்ளது. ஒருபுறம் அவர் மேற்கத்திய திரு அவைகளின் முதுபெரும் தந்தை, மறுபுறம் அவர் உலகளாவிய மட்டத்தில் முதன்மையானவர். ஏனெனில் அவர் ஒற்றுமையை பேணுவதற்கான பொறுப்பில் உள்ளார். அவர் ரோமை ஆயராக பணியாற்றும் போது வத்திக்கான் என்ற நாட்டின் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். ரோம் ஆயர் என்ற திருத்தந்தையின் பங்கு இன்னும் வலியுறுத்தப்பட வேண்டும் என்று இந்த ஆவணம் பரிந்துரைக்கிறது. ஏனெனில் மற்ற ஆயர்களில் அவரும் ஒருவர் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது, முதல் வத்திக்கான் சங்கம் குறித்ததாகும். மத சார்பற்ற உரையாடலில் சர்ச்சையை ஏற்படுத்திய முதல் வத்திக்கான் சங்கத்தின் முடிவுகளில் ஒன்று திருத்தந்தையின் தவறாமை என்ற அறிவிப்பு. இந்த புதிய ஆவணம் தற்போதைய பண்பாடு மற்றும் சமய சூழலுக்கு ஏற்ப முதல் வத்திக்கான் சபையில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளின் புதுப்பிக்கப்பட்ட வர்ணனைக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவதாக, ஆயர்கள் மாமன்றம். பல ஆண்டுகளாக கத்தோலிக்க திரு அவையில் ஆயர்கள் மாமன்றம் முக்கிய தலைப்பாக இருந்து வருகிறது. இந்த ஆவணத்தில் திரு அவையின் அனைத்து மட்டங்களையும் விவாதத்தில் ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்பை வத்திக்கான் அங்கீகரிக்கிறது. மேலும் ஆயர்கள் பேரவைகளின் பங்கையும் தொடுகிறது. இந்த புதிய ஆவணத்தின் தன்மை சட்டமியற்றும் அல்லது பிற திரு அவைகளுடனான உறவுகளுக்கு புதிய சட்டங்களை விதிக்கவில்லை. மாறாக வெவ்வேறு கண்ணோட்டங்கள் வெளிப்படும் இறையியல் உரையாடலில் இது மற்றும் ஒரு படியாக இருக்கிறது. இந்த உரையாடலை தொடர வேண்டியதன் அவசியத்தை கோடிட்டு காட்டுவதன் மூலமும் பல்வேறு சமய முன்முயற்சிகளை சுட்டிக்காட்டுவதன் மூலமும் இந்த ஆவணம் நிறைவடைகிறது. நவம்பர் மாதத்தில் நடக்கவிருக்கும் ஏழை எளியவர்களுக்கான திருப்பலி மற்றும் உபசரிப்பு தொடர்பான செய்தி வெளியிட்டிருக்கிறது வத்திக்கான். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 8வது உலக ஏழைகள் நாளுக்கான தனது செய்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போர்களை ஊக்குவிக்கும் கொள்கைகளை விமர்சித்துள்ளார். ஆயுதங்கள் தொடர்பான தவறான கொள்கைகளால் எத்தனை பேர் வறுமையில் வாடுகிறார்கள், எத்தனை அப்பாவிகள் பலியாகி உள்ளனர் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நவம்பர் மாதம் 17ஆம் நாள் புனித பேதுரு பசிலிக்காவில் நடைபெறும் திருப்பலிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை தாங்குவார் என்று வத்திக்கான் உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் இத்தாலி முழுவதிலுமிருந்து ஏழை மக்கள் கலந்து கொள்வார்கள். பின்பு திருப்பலியை தொடர்ந்து திருத்தந்தை 6ஆம் பவுல் அரங்கத்தில் அனைவரும் அவருடன் மதிய உணவு உண்பார்கள். நம் ஒவ்வொருவரையும், இந்த உணவையும், நாம் ஒன்று கூடியிருக்கிற இந்த நேரத்தையும் ஆசிர்வதிப்பாராக. நம் வாழ்நாள் எல்லாம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து ஆசிர்வதித்து வாழச் செய்வாராக. 8வது உலக ஏழைகள் நாளின் கருப்பொருளாக ஏழைகளின் ஜெபம் கடவுளிடம் எழும்பும் என்று கொடுக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. 5 மாதங்களுக்கு பிறகு கடந்த வாரம் நிக்கராகுவா அரசாங்கத்தால் சட்ட சிக்கல்களை சந்தித்த அப்பகுதியின் ஆயர் ரொனால்டோ ஆல்வரஸ் அவர்கள் பொதுவெளியில் காணப்பட்டார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். நிக்கராகுவாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு 5 மாதங்களுக்கு பிறகு ஆயர் ரொனால்டோ ஆல்வரஸ் அவர்களின் முதல் பொது தோற்றத்தை தான் இந்த படங்கள் காட்டுகின்றன. அவர் ஸ்பெயினில் உள்ள செவிலேவுக்கு மரியாதை நிமித்தமாக பயணம் செய்தார். ஆனால் அவரது பயணம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. ஸ்பெயினின் வடமேற்கு பகுதியில் உள்ள அஸ்தூரியாஸ் நகருக்கும் பயணம் செய்தார். அங்கு அவர் விருது ஒன்றை பெற்றார். மே மாதம் 29ஆம் நாளன்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் ஆயர் ஆல்வரஸ் அவர்கள் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர் சார்பாக பேராயர் ஜெசஸ் சான்ஸ் மான்டெஸ் அவர்கள் விருதை பெற்றார். ஆயர் ரினால்டோவின் குற்றம் என்னவென்றால், அந்நேரத்தின் அதிகார முறைகேடுகளை கண்டிக்க அவர் தயாராக இருந்ததுதான். ஆட்சியாளர்களின் முறைகேடுகள், பொய்கள், சூழ்ச்சிகள், வஞ்சகம் மற்றும் அடிப்படை உரிமைகள், கடத்தல் ஆகியவற்றை அவர் சுட்டிக்காட்டினார். அவரின் ஸ்பெயின் பயணத்தின் போது கோவாடோங்கா அன்னைமரி முன்பாக ஜெபித்தார். ஆயர் ஆல்வரஸ் அவர்கள் ஜனவரி மாதம் 14ஆம் நாளன்று ஒர்டேகா ஆட்சியால் தனது சொந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். வத்திக்கானின் நடுநிலையான முயற்சியின் விளைவாக அவர் மற்றொரு ஆயர், குருக்கள் மற்றும் குரு மாணவர்களுடன் ரோம் நகருக்கு சென்றார்.
ஆயர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதோடு சதி மற்றும் பிற குற்றங்களுக்காக 26 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டது. அவர் ரோம் நகருக்கு வந்ததிலிருந்து இதுவரை எந்த பொது நிகழ்விலும் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாலியல் முறையீட்டிற்கு ஆளாகி துன்புறும் பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக இருந்து வருகிறது இந்த அருட்சகோதரிகள் வழிநடத்தும் இல்லம். அந்த அருட்சகோதரிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இங்கு வசிக்கும் பல சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கற்பமடைந்துள்ளனர். புயர்த்தோரிக்கோவில் உள்ள புனித மேரி யூஃப்ரசியா இல்லத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் உளவியல் மற்றும் ஆன்மீக ஆதரவை பெறுகிறார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இங்கு 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வசித்து வருகின்றனர். அவர்களில் சிலர் பல ஆண்டுகளுக்கு பிறகு தங்களின் மிகவும் கடினமான தருணங்களில் தங்களை அழைத்துச் சென்ற இந்த வீட்டிற்கு வந்து செல்கிறார்கள். ஒரு பெண் இங்கு வந்தபோது தனது முதல் குழந்தையை பெற்ற இடத்தை தனது கணவருக்கு தெரியப்படுத்த விரும்பினார். என் இளமையின் மகிழ்ச்சியான நாட்களை நான் எங்கே கழித்தேன் என்பதை என் கணவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். ராக்வெல் அவர்கள் இந்த மையத்தில் 10 வருடங்கள் பணிபுரிந்துள்ளார். மேலும் இந்த சிறுமிகள் அனுபவித்த துன்பங்களை சமாளிப்பது கடினம் என்றும் தெரிவித்தார். வழக்கு அடிப்படையில் நாங்கள் வேலை செய்கிறோம். அவர்களின் குழந்தை கடவுளின் ஆசீர்வாதம் மற்றும் பரிசு என்று கூறி அவர்களின் குழந்தையுடன் இணைப்பை வளர்க்கிறோம். தாய்க்கும் அவரது குழந்தைக்கும் இடையிலான இந்த இணைப்பை அடைய நாங்கள் உழைக்கிறோம். இதனால் இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் தொடரும் முறைகேடு சுழற்சிகளுக்கு பலியாக மாட்டார்கள். குட் ஷெப்பர்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் மேரி யூஃப்ரசியா அருட்சகோதரிகளால் இந்த மையம் நிர்வகிக்கப்படுவதோடு புனித மேரி யூஃப்ரசியா என்ற புனிதரின் பாரம்பரியத்தால் ஈர்க்கப்பட்டுள்ளது. புயர்த்தோரிக்கோவில் உள்ள இந்த இல்லத்தின் சுவர்களில் புனித மரியாவின் பொன்மொழி எழுதப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பு. ஏழை எளிய பெண்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுள் பலருடைய வாழ்க்கையை மாற்றியமைத்த வங்காளதேசத்தின் முகமது யூனுஸ் அவர்களை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். முகமது யூனுஸ் அவர்கள் ஏழை தொழில் முனைவோருடன் பணிபுரிந்ததற்காக 2006ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். 1970ஆம் ஆண்டில் யூனுஸ் அவர்கள் பங்களாதேஷில் பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தார். அங்கு குடியிருப்பாளர்களின் வறுமை மற்றும் கட்டுப்படியாகாத வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்படுவது போன்றவற்றாலும் சொந்த தொழில் தொடங்க கடன் பெறும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் முறைகேடுகளாலும் அவர் ஆழமாக தாக்கப்பட்டார். எனவே அவர் தனது சொந்த பணத்திலிருந்து கடன் வழங்க முடிவு செய்தார். எனவே ஒரு நிதி நிறுவனத்தை உருவாக்கினார். தி கிராமின் பேங்க் என்று பெயரிடப்பட்ட அந்நிறுவனம் மக்கள் வங்கி என்று அழைக்கப்படுகிறது. நான் வழக்கமான வங்கிகளை பின்பற்ற முயற்சி செய்தேன். அவை எப்படி செயல்படுகின்றன, அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்தேன். அதற்கு நேர்மாறாக செய்ய முடிவு செய்தேன். அவர்கள் பணக்காரர்களிடம் செல்கிறார்கள், நான் ஏழைகளிடம் செல்கிறேன். அவர்கள் ஆண்களிடம் செல்கிறார்கள், நான் பெண்களிடம் செல்கிறேன். அவர்கள் நகர மையத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள், நான் தொலைதூர கிராமத்திற்கு செல்ல விரும்புகிறேன். அவர்கள் பிணையத்தை விரும்புகிறார்கள், நான் இலவசம் என்றேன். அவரது முக்கிய வாடிக்கையாளர்கள் நகரத்தில் உள்ள பெண்கள்தான். அவர்களுக்குதான் ஒரு தொழிலை தொடங்க கடன் மறுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் அதை திருப்பி செலுத்த முடியும் என்று யாரும் நம்பவில்லை. கிராமின் வங்கியிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் வரம்பற்ற படைப்பு திறனுடன் பிறக்கிறார்கள். ஏழை பெண்களுக்கு அதைத்தான் செய்திருக்கிறோம். அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பள்ளிக்கு சென்றதில்லை, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஒரு சிறிய விஷயம் கூட எழுத தெரியாது. மேலும் உலகின் பிற பகுதிகளில் நடக்கும் எல்லாவற்றிலிருந்தும் புறம்பே தள்ளப்பட்டவர்கள், எல்லோரிடமிருந்தும் முற்றிலும் விலகி இருக்கிறார்கள் என்றே கருதப்பட்டது. எனவே நாங்கள் அவர்களிடம் சென்றோம். அவர்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமான நபர்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். ஒரு பெண் இதுவரை எந்த வியாபாரமும் செய்ததில்லை என்றாலும், கையில் எந்த பணமும் வைத்திருக்கவில்லை என்றாலும் கூட நீங்கள் யோசனை கொடுத்தால் அந்த பெண் அதை தொழிலாக உருவாக்கி விடுவார். இந்த கடன் மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய வித்தியாசத்தை பேராசிரியர் உணர்ந்ததும் அவர்களின் கதைகளை ஆவணப்படுத்த தொடங்கினார். ஒரு பெண் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருக்கு என்ன நடந்தது, அவருக்கு எப்போது திருமணம் ஆயிற்று, அவருக்கு எத்தனை குழந்தைகள், அவர் எதிர்கொண்ட குடும்ப பிரச்சனைகள், அந்த நபருடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளும் எங்களுக்கு தெரியும். எனவே அவற்றை ஒரு புத்தகத்தில் வெளியிட்டோம். அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதன் பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இரண்டாவது முறையாக வத்திக்கானால் ஏற்பாடு செய்யப்பட்ட மனித சகோதரத்துவத்திற்கான சர்வதேச கூட்டத்தில் கலந்து கொள்ள யூனுஸ் அவர்கள் ரோம் நகருக்கு சென்றார். கடந்த ஆண்டு புனித பேதுரு சதுக்கத்தில் மனித சகோதரத்துவம் குறித்த பிரகடனத்தில் கையெழுத்திட்டு நோபல் பரிசு பெற்றவர்களில் அவரும் ஒருவர் என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.
வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.